ஓட்டுநர் நண்பர்களே, இப்போ மைலேஜ் சேலஞ்சினுடைய இரண்டாவது பார்ட். இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டிரைவர்கள் இந்த மைலேஜ் சேலஞ்ச் போட்டியில கேப்டன்கிற ஒரு பதவிக்காக கலந்துக்க இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ருட்டியை சேர்ந்த சிவகுமார், இவர் வந்து இந்த போட்டியில வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை நிரூபிக்க இருக்காரு. அடுத்ததா தருமபுரி மாட்டலான்பட்டியை சேர்ந்த திருமூர்த்தி, ஒரு 29 வயது இளைஞர், ஒரு படித்தவர். அவரும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு கேப்டன், நானும் ஒரு சிறந்த கேப்டன் நிரூபிக்க தயாரா இருக்காரு. இந்த போட்டியை நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிப்போம். இதுல 1 லட்சம் பரிசு வென்று சந்தோஷமா என் பொண்ணு கல்யாணம் முடிக்கணும். அதுக்காக நான் வந்திருக்கேன். ஜெயிச்சே தீருவேன். 1 லட்சம் வென்றே தீருவேன். ஓட்டுநர்களுக்கான மைலேஜ் சேலஞ்ச் போட்டியில 3வது ஓட்டுநரா பண்ருட்டியை சார்ந்த சிவகுமார் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சிருக்காரு. சங்ககிரியில இருந்து கிளம்பி 261.5 கிலோமீட்டர் இப்போ டிராவல் பண்ணி வந்து டீசலை ஃபுல் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவர் பிடிச்ச டீசல் வந்து பாத்தீங்கன்னா 60.84 லிட்டர் டீசல் வந்து பிடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். இவருடைய மைலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு வந்திருக்குதுன்னா 4.29, கிட்டத்தட்ட 4.3 மைலேஜ் கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்குமே ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். இவருடைய அடுத்த பயணம் இன்னைக்கு அடுத்த நாள் காலையில கிளம்பி மறுபடியும் சங்ககிரி போய் மறுபடியும் அங்க ஃபுல் பண்ண போறோம். அங்க என்ன மைலேஜ் வருதுங்கிறது நம்ம அங்க இருந்து பார்ப்போம். விவரம் தெரிஞ்சாப்ப வந்து இந்த மாதிரி போட்டி என்னைக்கு நடந்ததில்லை. இதுல ஜெயிக்கிறவங்களும் இல்லையா ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம்னு வந்திருக்கேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிக்கணும்னு எனக்கு தோணுது. ஜெயிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் முயற்சி எடுப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டீசலை ஃபில் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நாங்க ஒரு பெரிய சஸ்பென்ஸா தான் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கா, எப்படி இருக்கு? இப்போ வந்து எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, உங்களுக்கு சொல்லல. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இன்னும் பெருசா எதுவும் அந்த சஸ்பென்ஸை தாங்குவோம். ஸோ அந்த சஸ்பென்ஸை நீங்க தாங்குவீங்க. ஆனா உங்களுக்கு நாங்க அந்த டிஸ்பிளேல காட்டிடுறோம். மொத்தத்துல யார் முதல் இடம், 2வது இடம், 3வது இடம், 4வது இடங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பிரைஸ் கூப்பிடும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் காத்திருங்க. வாங்க வாங்க. முட்டைக்கா நெருக்கமா வர சொன்னதுக்கு நசுக்கி விட்டீங்க. நிஜமாவா? முட்டையை காணுங்க. முட்டை சைடில் போயிடுச்சுல. முட்டையை காணுமோ? முட்டையை தாண்டி நிப்படிறீங்களோ? உடையில. பரவாயில்ல, நெருக்கமா வச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணா. உடையில. நம்ம பண்ருட்டியை சேர்ந்த சிவகுமார் இப்ப செகண்ட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. சங்ககிரியில் ஆரம்பிச்சு பெரம்பலூர் போயிட்டு பெரம்பலூர் வந்து இப்ப மறுபடியும் சங்ககிரி வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இவருடைய மைலேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அங்கிருந்து பெரம்பலூர் டு சங்ககிரி வரைக்கும் 256.1. இதுக்கு இவர் கையில பிடிச்சிருக்கிற டீசல் வந்து 72.83. சங்ககிரிக்கு இவர் கொடுத்திருக்க மைலேஜ் 3.51. வாழ்த்துக்கள்னா நண்பர்களே. இப்போ கடைசி போட்டியாளர் பெரம்பலூர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து இப்ப சங்ககிரி பங்குக்கு வந்துட்டாரு. இதோட இந்த ட்ரிப்பு முடியுது. அவருக்கு அங்க பண்ண மாதிரியே கடைசியா அவருடைய எத்தனை லிட்டர் டீசல் பிடிச்சதுங்கிறது சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். இப்பவும் இங்கேயும் சங்ககிரியில தலைவர் முன்னிலையில, ஜாயின்ட் செக்ரட்டரி முன்னிலையில டீசலை ஃபில் பண்ணியிருக்கோம். இப்ப அவங்க ஓபன் பண்ணி என்ன லிட்டர் பிடிச்சிருக்குது இப்ப பார்க்க போறோம். மீட்டர் ரீடிங் என்ன பார்த்து 63.75 லிட்டர் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மைலேஜ் சேலஞ்ச் போட்டியை தலைவர் முதல்ல கொடியசைச்சு துவக்கி வச்சாரு. இப்போ எண்டில் தலைவரை வந்து டீசலை ஃபில் பண்ணி கொடுத்து முடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு லாரி டுடே சார்பாகவும் சிதம்பரம் செல்வன்
சேனல் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓட்டுநர் நண்பர்களே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 கேப்டன்களும் தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ரொம்ப மைன்யூட்டான டிஃபரன்ஸ்ல தான் இந்த மைலேஜை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு 3.2 3.5 அதிகபட்சமா அவ்வளவுதான் வரும் இந்த மைலேஜ் அப்படிங்கிற எதிர்பார்த்ததையும் தாண்டி மிக அற்புதமா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனித்திறமை எப்படி வண்டி ஓட்டினாங்க, எப்படி இந்த மைலேஜை கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியப்படத்தக்க வகையில மைலேஜை கொடுத்த அத்தனை கேப்டன்களுக்கும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் லாரி டுடே சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நான்காவது பரிசு 3.67 மைலேஜ் கொடுத்த சண்முகம். 3.9 கிலோமீட்டர் பர் லிட்டர் எடுத்து சிவகுமார் சேர்ந்த சிவகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இரண்டாவது பரிசை வெல்லப்போவர் 4.07 மைலேஜ் கொடுத்த பலராமன். சார், முதல் பரிசை வாங்கினவர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4.145. ஸோ விச் இஸ் தி ஹையஸ்ட் மைலேஜ். ஸோ மிஸ்டர் திருமூர்த்தி, ப்ளீஸ் வெல்கம். இந்த 4 கேப்டன்களும் பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன்ல இருந்து நிறைய கனரக வாகன ஓட்டுநர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல ஒரு அதிர்ஷ்டசாலி ஓட்டுநர்கள் நம்ம சொன்னது போல இந்த ஒரு அதிர்ஷ்டசாலி ஓட்டுநர்கள் இன்னைக்கு பரிசுகளை வென்றதோடு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம். இன்னைக்கு மார்க்கெட்ல மைலேஜ் கொடுக்குற டிரைவருக்கு தான் இன்னைக்கு டிமாண்ட். இன்னைக்கு ஒரு லாரி தொழில லாபம் எங்க இருக்குன்னா மைலேஜில் தான் இருக்கு. ஒரு வாகனத்தினுடைய மைலேஜ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அது போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 4 கேப்டன்களும் அருமையான ஒரு மைலேஜ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மார்க்கெட்ல நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. பல கம்பெனிகள் இவங்களை தன்னுடைய கம்பெனியில பணியில அமர்த்திக்கிட்டு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த ஓனர்களுக்கும் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த மைலேஜ் போட்டி ஓட்டுநர்களுக்கான முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் போட்டி இப்போ இதோட நிறைவு பெற இருக்குது. எங்களுக்குமே இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு வருத்தமா இருந்தாலும் போட்டியை முடிக்க வேண்டிய கட்டாயம், இந்த வீடியோ முடிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாரி டுடே டிவி சேனல்லையும் சிதம்பர செல்வம் சேனல்லையும் நிறைய பேர் புதுசாக ஃபாலோயர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்திருப்பாங்க நிச்சயமாக நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் பேஜையும் சிதம்பர செல்வம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாரிகளுக்கான லாரி தொழிலுக்கான ஓட்டுநர்களுக்கான பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட போகிறோம். இதே போல ஒரு போட்டியில் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.